நிரந்தரமா இந்த கோயிலோட கருவறைய திறக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி பல விசித்திரங்களையும், அற்புதங்களையும் தனக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கிற ஒரு வித்தியாசமான மற்றும் பிரபலமான ஒரு கோயில் தான் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில உள்ள மூங்கிலணை காமாட்சி அம்மன் கோவில். தமிழ்நாட்டுல இருக்கிறதிலேயே 2 காமாட்சி அம்மன் கோயில் ரொம்பவே பிரசித்தி பெற்றது. அதுல ஒண்ணு காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில், இன்னொன்னு இந்த மூங்கிலணை காமாட்சி அம்மன் கோயில். இந்த கோயில் மத்த எல்லா கோயில்ல இருந்தும் பல விதத்துல வேறுபடுது. அது என்னன்னு பார்க்கலாம். சுமார் 800 வருஷத்துக்கு முன்னாடி வஜ்ரதந்தன் அப்படிங்கிற அசுரனை வதம் பண்றதுக்காக காஞ்சி காமாட்சி அம்மன் இந்த பகுதிக்கு வந்தாங்க. அசுரனை அழிச்சதுக்கு அப்புறம் இந்த உலக மக்களோட நன்மைக்காக அதே இடத்துல தவம் மேற்கொள்ள ஆரம்பிச்சாங்க. மஞ்சளாற்றங்கரை பக்கத்துல இருக்க அடர்ந்த மூங்கில் புற்களுக்கு நடுவுல ரொம்ப அமைதியா அவங்களோட தவத்தை தொடங்கினாங்க. இந்த பக்கமா மாடு மேய்க்க வந்த ஒருத்தர் மூங்கில் புதர்களுக்கு நடுவுல இருந்து ஒரு தெய்வீகமான ஒளி வர்றதை கவனிக்கிறாரு. அது என்னன்னு பார்க்கலான்னு சொல்லி கிட்ட போறாரு. தெய்வீக ஒளி தாங்க முடியாம அவருடைய பார்வையை இழந்துடுறாரு. அன்னைக்கு ராத்திரியே அந்த பகுதியில் இருக்க ஜமீன்தாரோட கனவுல வந்த காமாட்சி அம்மன் ஆத்துல வெள்ளம் வரும்போது ஒரு மூங்கில் பெட்டி மிதந்து வரும். அந்த மூங்கில் பெட்டியை அந்த மாடு மேய்க்கிறவர் தான் கையால எடுத்தா இழந்த அவருடைய கண் பார்வை திரும்ப வரும்னு சொல்றாங்க. மறுநாள் ஜமீன்தார் கனவுல அம்மன் சொன்னது மாதிரியே ஆத்துல வெள்ளமும் வருது, அதுல அந்த பெட்டியும் வருது. அப்படி அடிச்சுக்கிட்டு வர அந்த பெட்டியை கரையோரமாக வளர்ந்துருந்த மூங்கில் புதர்கள் அணை மாதிரி தடுத்து அந்த பெட்டியை ஒரு இடத்துல நிறுத்துது. தான் அந்த அம்மனுக்கு மூங்கில் அணை காமாட்சி அம்மன்கிற பெயர் வந்ததாக சொல்கிறாங்க. பெட்டியை தான் கையால் தொட்டதும் கண் பார்வை இழந்த அந்த மாடு மேய்க்கிறவருக்கு தன்னுடைய பார்வை திரும்ப கிடச்சிது. எடுத்துகிட்டு வந்த அந்த பெட்டியை காமாட்சி புல்னு சொல்லி ஒரு வகை புற்களால் குடியில் அமைச்சு அந்த குடிலுக்கு நடுவில் வைக்கிறாங்க. அந்த குடியில் குச்சி விடின்னு இன்னைக்கும் சொல்கிறாங்க. காமாட்சி அம்மன் சில கட்டுப்பாடுகளை அந்த மக்களுக்கு விதிக்கிறாங்க. அது என்னன்னா, தான் தவக்கோலத்தில் இருக்கிறதாகவும் தன்னை தொந்தரவு செய்கிற மாதிரி இந்த கோயிலுக்கு பக்கத்தில் மக்கள் குடியிருக்கக்கூடாதுன்னும், நெய் விளக்கு தவிர வேற எந்த விளக்குகளும் ஏற்றக்கூடாதுன்னும், உடைக்காத தேங்காயும் பழமும் மட்டும் எனக்கு நெய்வேத்தியமாக போதுன்னும், எந்த வகையான சாதமும் தனக்கு நெய்வேத்தியமாக வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆரம்ப காலத்திலெல்லாம் ஜமீன்தார் இந்த கோயிலோட நிர்வாகத்தை மலைவாசி மக்கள்கிட்ட தான் கொடுத்துருந்தாங்க. அவங்களும் நல்லபடியாக நிர்வாகம் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. எந்த குறை இல்லாமல் பூஜை பண்ணிட்டு வந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஜமீன்தாருக்கும் இந்த மலைவாசி மக்களுக்கும் தங்களுடைய நிலங்களில் தண்ணி பாய்ச்சல் சம்பந்தமாக ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு. இந்த கருத்து வேறுபாட்டில் அந்த மலைவாசிக்காரங்க ரொம்பவே கோபம் அடைஞ்சிருக்காங்க. அந்த கோவத்தில் அந்த காமாட்சி அம்மன் பெட்டி வச்சிருக்கிற கருவறையை பூட்டிட்டு அங்கே அடைக்கிற அந்த கதவு இனிமே எந்த காலத்துலையும் திறக்கவே திறக்காதுன்னு ஒரு சாபத்தையும் விட்டுட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அந்த கதவை யாருமே திறக்கல. பூட்டின கதவுக்கு முன்னாடி ஒரு நாகபீடம் அமைச்சு அந்த பீடத்தை தான் இன்னைக்கு வரைக்கும் காமாட்சி அம்மனா மக்கள் பூஜை பண்ணிட்டு வர்றாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் அந்த பெட்டி இருக்கிற அறையோட மேற்கூரையை புதுசா மாத்துவாங்க. அதை கூட குறிப்பிட்ட ஒரு பிரிவினர் தான் செய்ய முடியும். இதுவும் அப்படி வேலை செய்கிறவங்க தன்னுடைய கண்களை கட்டிட்டு தான் பண்ண முடியும். ஒருவேளை தன்னுடைய கண்கட்டை அவுத்து உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தாங்கன்னா அவங்களுடைய கண் பார்வை பறிப்போறதா சொல்கிறாங்க. எல்லா வருஷமும் மகா சிவராத்திரிக்கு அடுத்த 8 நாளை இந்த கோயிலில் விமர்சையாக திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.